மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சவுண்ட் கிரியேஷன். இது சப்தத்தால் உருவாகினது. இந்த சப்தத்தால் என்ன உருவாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். ஏன்னா சப்தத்தால் என்ன உருவாகுது அப்படின்னாக்கா, இப்போ நான் சொல்ல போகிறது இடியோ இல்லை சாதாரண வெடியோ இல்லை. அதாவது பிரபஞ்சத்தின் உருவாகத்துக்கு காரணமான பிக் பேங், அந்த பிக் பேங் பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன். அந்த வெடிப்பு, பிரபஞ்ச வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்ச வெடிப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பிரபஞ்ச வெடிப்பு உருவாகும் பொழுது நைட்ரஜன் அதிகமாக வெளியாக ஆரம்பிச்சிது. இந்த நைட்ரஜன் உடஞ்சி வேறு சில வாயுக்களாக உருவாக ஆரம்பிச்சிது. அதில் லைட்டிங் உருவாக ஆரம்பிச்சிது. அந்த வெளிச்சம் என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். வெளிச்சம் பிறகு இந்த உலகம் உருவாச்சு. அந்த உலகத்துக்கு பிறகு நாம் இல்லாமல் எப்படி உருவாகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க அப்படி பார்த்து சொல்கிறீங்களே அப்படின்னா, முதல்ல இந்த பிக் பேங்கால், அந்த வெடிப்பால் நைட்ரஜன் உருவாச்சு. அதுலேன்னு அந்த சப்தம் ஒளி உருவாக ஆரம்பிச்சிது. இந்த வெளிச்சம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அதுக்கு நடுவு இருட்டுக்கு கவர் பண்ணி தான் இந்த வெளிச்சம் வருது. டைரெக்டாக ஒரு ஒளி நேராக வரல. அதுக்கு நடுவில் ஒரு இருள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த இருள் இந்த வெளிச்சத்தோடைய ஸ்பீடை விட, அதாவது லைட்டிங் ஸ்பீடை விட அதிகம். புரிஞ்சுங்களா? பல மடங்கு அதிகம். ஓகேவா? இப்போ இந்த வெளிச்சம் வரும்போது இதில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த சவுண்டு அந்த வெளிச்சத்தில் மாறும்போது ஒரு சில திக்கானது லைட்டானது அடித்து புதுசாக உருவாகிட்டு இருக்குது. அதாவது அணுக்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. இந்த அணுக்கள் நம்மளுடைய அழுத்தத்தால் தான் இன்றைக்கி சூரியன், நட்சத்திரங்கள் மற்றும் பல கோள்கள் எல்லாமே இந்த லைட்டிங்கால் உருவாக்கப்பட்டது தான். அதுக்கு அடுத்தது இந்த லைட்டிங்லேருந்து இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அந்த லைட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்குது. அதாவது கோள்களாக மாறுது. அந்த கோள்கள் உருவாகும்போது அதில் பல உயிர்கள் உருவாகுது. இந்த பல உயிர்கள் உருவாகும்போது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜெயண்ட்டாக இருந்தவெல்லாம் இன்றைக்கி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி மாறி போச்சு. ஏன் அந்த அளவுக்கு மாற்றங்கள் அப்படின்போது, அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும். இந்த மாற்றங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்முடைய உடல் அப்படின்பொழுது இந்த அணுத்துகள்களால் ஆக்கப்பட்டது. இந்த அணுத்துகள்கள் அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணப்படவில்லை. இது திசுக்களால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த திசுக்கள் நம்முடைய ஆர்கன்ஸாக உருவாக்கப்படுது. அந்த ஆர்கன்ஸ் ஒரு பாடியை உருவாக்குது. இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவைகள் இறந்து போகுது. புதிய அந்த திசுக்கள் உருவாகுது. சார், நீங்கள் இறந்து போன இதெல்லாம் இறந்து நம்முடைய தோல் வழியாகவும் சுவாசம் வழியாகவும் வெளியேற்றிடுது. அப்படி இருக்கும்போது புதுசு நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வருது. அப்போ நம்ம உணவை சாப்பிட்றோம். சார், நான் மாம்பழம் சாப்பிட்டேன். ஆனால் நான் என்னுடைய ஆர்கன்ஸ் மாம்பழம் மாதிரி இல்லை. நான் ஆடு சாப்பிட்டேன், அதனால் என் உடம்பு ஆடு சாப்பிட்ட மாதிரி இல்லை அப்படின்லாம் ஒரு சிலர்
கிண்டலாக சொல்லுவாங்க. நான் ஆடு சாப்பிட்டால் ஆடு மாதிரியும் இருக்க மாட்டேன், பழங்கள் சாப்பிட்டா பழங்கள் மாதிரியும் இருக்க மாட்டேன், காய்கறி சாப்பிட்டா காய் மாதிரியும் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய டிஎன்ஏ, அதாவது என்னுடைய மரபணு எப்படி இருக்கிறதோ, என்னுடையதுன்னு நம்முடையது ஒவ்வொருத்தவனுக்கும் நான் சொல்கிறேன். நம்முடைய மரபணு எப்படி இருக்குதோ அந்த மரபணுவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய உடல் அமைப்புகள் மாறும். அது விலங்காக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, பூச்சி புழுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த மரபணு வழியாகத்தான் பிரவேசிக்கப்படுகிறது. அதுதான் அந்த ஆர்கன்ஸை வந்து ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. புரியுதுங்களா? அந்த உடல் ஸ்டாண்ட் பண்ணி அதை வளர வைக்கிறதுக்கு அல்லது அதை தேய வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஆர்கன்ஸுக்கு அந்த டிஎன்ஏ பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது, கோடிக்கணக்கான செல்கள் உருவாக்கப்படுகிறது. ஏன்னா வேறு ஒன்று நான் அதை உணவாக்குகிறேன். ஒரு பழமாகவோ இல்லை ஒரு நான்வெஜ்ஜாகவோ ஏதோ ஒன்று நான் சாப்பிடும்பொழுது அது என்னுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி அந்த சத்துக்கள் மாற்றப்படுகிறது. அந்த டிஎன்ஏ, அதில் இருக்கிற டிஎன்ஏ போய் என்னுடைய டிஎன்ஏ அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? அதாவது நம்முடைய டிஎன்ஏ வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேலை செய்யும்போது அதோட டிஎன்ஏ இறந்த போய் நம்மளோட டிஎன்ஏ வேலை செய்கிறதால அது ஒரு மாற்றம், நம்முடைய டிஎன்ஏ தகுந்த மாதிரி மாறுவதால் உணவுகள் கூட நமக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றப்படுகிறது. அப்படியே நம்முடைய இறந்து போன எல்லாம் மாறும்போது நம்முடைய மெமரிஸ் எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்னும்பொழுது நம்முடைய மெமரிஸ், நம்முடைய ப்ளட் கனெக்ஷன், நம்முடைய ஹார்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா இவைகளுக்கும் காரணம் உண்டு. இவைகள் துடிப்பு கொஞ்சம் வேகமாகவும், ஒரு நடந்தோம்னா ஓடினோம்னா வேகமாகவும் அடிக்கும், நம்ம மெதுவாக நடந்தோம்னா சமணமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக உட்காந்தோம்னா நம்முடைய இதயம் வித்தியாசமாக மாற்றிக்கொள்ளும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம உடலில் சேவ் செய்யக்கூடிய மெமரிஸ். இந்த மெமரிஸ் எப்படின்னாக்க, இன்றைக்கி இருந்த என்னுடைய எண்ணங்கள் நாளைக்கு இல்லாமல் போயிடலாம். நாளைக்கு வரக்கூடிய புது எண்ணங்கள் இன்றைக்கி காணாமல் போயிருக்கலாம், அல்லது தெரியாமையே இருந்திருக்கலாம். இப்போ நான் அரிஸ்டாட்டிலை படிக்கும்போது தத்துவஞானியாக ஆகிடுறேன். அதே ஒரு சயின்டிஸ்ட்டை படிக்கும்போது நான் ஒரு விஞ்ஞானியாக மாறிடுறேன். நான் ஒரு வேறு ஒன்றை படிக்கும்போது, தமிழை படிக்கும்போது நான் தமிழ் ஆசிரியனாக மாறிடுறேன். இல்லை ஆங்கிலம் படிக்கும்போது நான் ஒரு ஷேக்ஸ்பியராக மாறிடுறேன். ஆக நான் மாறும்போது என்னுடைய அந்த சேவிங்ஸ் கெப்பாசிட்டி அப்பப்போ மாறும். இப்போ எனக்கு தேவையில்லாது வரும்போது அந்த சேவிங்ஸ் அது கேன்சல் பண்ணிவிடும். சேவிங்ஸாக இருக்கும்போது மட்டும் அதை சேவ் பண்ணி வைக்கும். அதோடைய கனெக்ஷன் நம்ம டிஎன்ஏவால் அது நிலைநிறுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒளியால், அதாவது இந்த சப்தத்தால் நம்முடைய உடல் வரையும் நான் சொல்லிட்டேன். நம்ம உடல் மட்டும் இல்லை, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே எல்லாமே வெறும் சப்தத்திலிருந்து ஆரம்பமானது. அதனால தான் சிவனும் சப்தத்தில் நாதஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாட்டம் இப்போ கிருஷ்ணனும் கைலாசத்தில் புல்லாங்குழல் ஊதுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அந்த சப்தத்துடைய சம்பந்தப்பட்ட ஒன்று தான். இது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. தேங்க்யூ. பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.